உடுமலை கச்சேரி வீதியில் போக்குவரத்து போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட பிரதான சாலைகளில் கச்சேரி வீதியும் ஒன்றாகும். இதில் தாசில்தார் அலுவலகம், கிளை சிறை, சார்நிலை கருவூலம், சார் பதிவாளர் அலுவலகம், நீதிமன்றங்கள், பொதுத்துறை, வங்கி உட்பட தனியார் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இது தவிர அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு இந்த வழியே பிரதானமாகும். இதனால் நாள்தோறும் பொதுமக்கள் நடமாட்டமும் வாகன போக்குவரத்தும் அதிக அளவில் இருந்து வருகிறது. மேலும் பல்வேறு சேவைகளுக்காக வருகின்ற வாகன போட்டிகள் சாலையின் இரு புறங்களையும் ஆக்கிரமித்து ஆங்காங்கே நிறுத்தி வருவதும் தொடர்கதையாக உள்ளது. இதனால் கச்சேரி வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கச்சேரி வீதியின் ஒரு பகுதியில் வாகனங்களை நிறுத்துவது என இடம் ஒதுக்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு நகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த சூழலில் இன்று பொதுத்துறை வங்கிக்கு வந்த பெண் ஒருவர் நிறுத்திய இருசக்கர வாகனத்திற்கு போக்குவரத்து துறை சார்பில் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதனால் அந்த பெண் உள்ளிட்ட அங்கு வந்த வாகன ஓட்டிகள் போக்குவரத்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்கள் கூறுகையில், வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்ற அறிவிப்பு பலகை வைக்கவில்லை. மேலும் அபராதம் விதிப்பதிலும் பாரபட்சம் காட்டுகின்றனர். அருகில் உள்ள உணவகத்தின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் வாகனங்களை தாறுமாறாக சாலையில் நிறுத்தம் செய்திருந்த நிலையில் அவர்களுக்கு அபராதம் விதிக்கவில்லை. மாறாக இதனால் ஏழை எளிய மக்களுக்கு அபராதம் விதித்து வருகிறார்கள் என தெரிவித்தனர். உடுமலை பிரதான சாலையில் காவல் உதவி ஆய்வாளருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபர்ஸ்ட் டைம் சார், எனக்கு தெரியாது. 5 இயரா நாங்கள் பேங்க்குக்கு வந்துட்டு இருக்கிறேன். இங்கே முன்னாடி ஒன்றுமே இல்லைங்க சார். அதனால நீங்கள் என்னன்னா இன்டிமேஷன் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார், அப்புறமேட்டுக்கு வேணா இது பண்ணுறேன்னு சொன்னேன். கேட்கவே இல்லைங்க சார், போட்டுகிட்டே இருந்தேன் சார். நான் இன்சூரன்ஸ் வச்சிடலையா, ஒரிஜினல் வச்சிடலையா, எப்படி சார் நீங்கள் போட முடியும்னதுக்கு ரிப்ளை எதுவே இல்லைங்க சார். கெஞ்சி பார்த்துட்டு நான் போயிட்டேங்க சார். என் கூட இன்னொரு பொண்ணுமே இருந்தாங்க. ரிப்ளையே எல்லாம் கெஞ்சி பார்த்துட்டு நான் போயிட்டேங்க சார். அப்புறம் திரும்ப என்னென்னா அவர் நேராக போயிட்டே இருந்தார். ரொம்ப தூரம் உள்ள நேராக போயிட்டே இருந்தார். போன இடத்துலாம் நிறைய பேர் அமுச்சு விட்டுட்டு போனார். எனக்கு கோவம் வந்துச்சு. போட்டால் எல்லாருக்கும் போடணும், எல்லாரும் மக்கள் தானே, எல்லாருக்கும் போடணும் தான் நீங்கள் போட வேண்டியதானேன்ட்டு நான் சார் எனக்கு மட்டும் போடுறீங்க, லைனாக அங்கே நீட்டாக போயிட்டே இருக்காங்க, நீங்கள் எதுவுமே நீங்கள் இது பண்ணவே இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அவர் என்னன்னா அப்படிலாம் இல்லையே, நல்லா இருக்குன்னு தான் போட்டாங்க சார். நீங்கள் நிறைய பேர் விட்டுட்டீங்கன்னா ஹோட்டலில் ஓனர் அவர் அப்படி சார், ஓனராக இருந்தால் அப்போ நீங்கள் போட மாட்டீங்களா, அப்போ சாதன ஜனங்கள்லாம் போடுவீங்க, ஓனராக போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ எதை இருந்தாலும் போய் எஸ்ஐ கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் உள்ளே போய் எஸ்ஐ சார்கிட்ட பேசினேன் சார். இன்னொரு சார் பக்கத்தில் வந்து சார் என்ன பண்ணார், சார் இந்த மாதிரி இது வண்டிக்கு கேட்டாங்க, நான் பேச போட்டு தான் இருக்கு சார்னு சொல்லி சொன்னேன். அப்படி தான் போடுவாங்க, ஸ்பாட் ஃபைன்ன்றது ஸ்பாட்டில் பண்ணுறது தான். அடுத்த டைம் இது மாதிரி நின்று பேசிட்டு வண்டியை தூக்கிடுவேன், ஸ்டேஷனில் வந்து நீ வண்டி எடுத்துக்கோ, 1000 ரூபா ஃபைன், போய் கட்ட முடிஞ்ச கட்டுப்போ, எங்கே வேணாலும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாங்க. தப்புங்க சார், நீங்கள் சேவையில் இருந்து நீங்கள் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு வந்துட்டேங்க சார். வந்துட்டு எந்த ரிப்ளைலாம் நான் மட்டும் பேங்க்குக்கு போயிட்டேங்க சார். இப்போ சத்தம் கேட்ட தான் சார் வெளியில்